வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு கூகுள் டாக்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நண்பா. இது வரைக்கும் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஐபிஎல்லையே ஒரு 4 டீம் ஆடுதுன்னா அந்த 4 டீமோட ஸ்கோர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வருஷத்தில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸ் ஒர்க், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேபிளில் நீங்கள் டீம் 1 டீம் 2 டீம் 3 அப்படின்னு போட்டு மேலே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ அதோட இதை நீங்கள் இந்த மாதிரி பார் கிராஃபில் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதே நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கோர் காமிக்கும் போது இது மாதிரியான பார் கிராஃப் உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இந்த பார் கிராஃப்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன்லேயும் இதே மாதிரியான ஒரு கிராஃப் செட்டிங்கை நீங்கள் காமிக்கலாம். ப்ளூ லைன் ஒரு டீமும், டார்க் ப்ளூ லைன் இன்னொரு டீமு. அந்த டீமோட ஸ்கோர் எந்தெந்த பாயிண்ட்ல எங்கெங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். நீங்கள் எந்த டேபிளுமே போடல, அதை டேட்டாவை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா இது மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் 1 டீம் 2 டீம் 3 அண்ட் டீம் 4 அப்படின்னு சொல்லி 4 டீமோட நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டீமோட நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயத்த டைப் பண்ணுறீங்களோ அதோட டீமோட அந்த இது அந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷனில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். எக்ஸ்ட்ரா டீம் வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கிராஃபில் சேஞ்ச் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் உங்களுக்கு அந்த எக்ஸல் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைடில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சார்ட்டோட அனிமேஷனை நீங்கள் வேறு மாதிரி தீம் சேஞ்ச் பண்ணணுன்னா சைடில் இருக்கிற பார் கிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் டிஃப்ரெண்ட்டாக வெவ்வேறு தீம் வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த எக்ஸல் சைடில் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, என்னென்ன உங்களோட டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க வேர்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நான் கீழே சேஞ்ச் பண்ணது வந்திருக்கு. ஸோ இது பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டலாக இந்த கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன பாப்புலேஷன் இருக்குது, இது மாதிரி இது பண்ணவும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா செங்கல் எவ்வளோ எடுத்திருக்காங்க, சிமெண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க, மணல் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் ரீப்ரசன்ட் பண்ணி இது மாதிரி பார் கிராஃபில் காமிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ரூம் கட்டுறாங்க, அந்த ரூமில் எவ்வளோ செங்கல் இருக்குது, எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கலரில் காமிச்சு அந்த டெக்ஸ்ட் எழுத்து இருக்கும்ல அந்த இடத்துல சிமெண்ட், பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இது ஸ்பெஷல் கேரக்டர். எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இன்சர்ட் அப்படிங்கிற டேப்ல இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இன்சர்ட் டேப்ல தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டேப்பும் இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா, பீட்டா, பிசிக்ஸில் வருது, கெமிஸ்ட்ரியில் வருது, மேக்ஸில் வருது, இது மாதிரியான நிறைய அந்த நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா, பீட்டா அப்படிங்கிறத நோட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சுக்கு ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆல்ஃபாவோட சிம்பிள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆல்ஃபாவோட இது வந்துடும், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஈக்குவேஷன். நீங்கள் ஃபார்முலாஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்குவேஷன்ஸை நண்பா இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாட்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.